Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 24/4/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகரிக்குமா? இது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுக்கும் நியூ மெடிக்கல் காலேஜஸ் வரப்போகுதா? அதே போல் ஏற்கனவே இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான என்எம்சியினுடைய அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 கடைசி நாள், அதாவது மார்ச் 2026 வரைக்கும் அட்மிஷன் ரெலவெண்ட்டாக, கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். அதே போல் நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும், எம்பிபிஎஸ் அட்மிஷன் தொடர்பாக டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ், அதாவது அட்மிஷன் முடித்து, அதாவது கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அட்மிஷன் முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு டோட்டல் பேக்கேஜாக நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் கடந்த 4 ஆண்டுகளாக. உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி டேட்டில் என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த அந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டேட்டு பார்த்திங்கன்னா 24th April 2025. இன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது அனைத்து கல்லூரிகளுக்கும் முதல்வர்கள் மற்றும் டீன்ஸ் இவங்களுக்கான முக்கியமான ஒரு சுற்றறிக்கை. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டைரக்டர்ஸ், பிரின்சிபல், டீன், ஆல் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்டர் என்எம்சி inviting self-declaration form from all the medical colleges institutions who have applied for starting of new PG medical courses, establishment of new UG medical colleges and increase of postgraduate and undergraduate seats in an establishment medical colleges institution for the academic year 2025-26 regarding. அதாவது புதியதாக முதுநிலை மருத்துவ படிப்புகள் துவங்குவதற்கும், அதே போல் புதிய இளநிலை மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய யூஜி மெடிக்கல் காலேஜஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸை வருகின்ற கல்வியாண்டு 2025-26 அதிகரிப்பதற்கும் ஆன சுற்றறிக்கை. என்ன சொல்லியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையில்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் requested to refer the enclosed public notice of even number dated 23/4/2025 ஏப்ரல் மாதம் இன்றைக்கி டேட்டில் ரிலீஸ் பண்ணினது ஃப்ரம் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு PGMEB, வைடு விச் ஆல் த மெடிக்கல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் who have applied for starting new post graduate medical courses, புதிய முதுநிலை மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் புதிய இளநிலை மருத்துவக் கல்லூரிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய இளநிலை மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக இடங்களை சேர்ப்பதற்கும், அதாவது வருகின்ற கல்வியாண்டு 2025-26 இதில் மேலே குறிப்பிட்ட அந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும், ஏற்கனவே இருக்கக்கூடிய இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளில் கூடுதல் இடங்களை சேர்ப்பதற்கும் செல்ஃப் டிக்ளரேஷன் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 9/5/2025 6 மணி வரை. அப்போது அந்தந்த சம்மந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள், டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே அவங்க கல்லூரிகளில், அது கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி, என்எம்சியினுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்குமான பொதுவான சுற்றறிக்கை. அந்த கல்லூரிகளில் கூடுதல் இளநிலை அல்லது முதுநிலை படிப்புகளை சேர்ப்பதற்கும், ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை அதிகரிப்பதற்கும், அவங்களுக்கான அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை சமர்ப்பிப்பதற்கு
மே மாதம் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும். அப்போது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்களை சேர்ப்பதற்கும் அல்லது புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் அனுமதி கோரியுள்ளது அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே நம்மளுக்கு 9/5/2025 மாலை 6 மணிக்குள்ளே என்எம்சிக்கு சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் இதே மாதிரி என்எம்சியினுடைய வெப்சைட்டில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளுக்கு தெரிய வரும். அலாங் வித் எ நோட்டரைஸ்டு அண்டர்டேக்கிங் அஃபிடவிட் ஆன் ₹100 ஸ்டாம்ப் பேப்பர், ₹100 ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிட்டாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிடவிட்டை வச்சு தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4/5/2025 மே மாதம் நீட் எக்ஸாம் முடிஞ்சு 1 மந்தில் ஜூன் மாதத்தில் ரிசல்ட் வந்துடும். ஜூலை எண்டு ஆர் ஆகஸ்ட்டில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ கவுன்சிலிங்க்கு முன்னாடி இந்த ஒர்க்கெல்லாம் முடித்து வச்சுட்டாங்கன்னா தான் சீட் மேட்ரிக்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, அதே போல் இன்க்ளூடிங் தமிழ்நாடு எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க, எத்தனை மருத்துவ இடங்கள், அந்த சீட் மேட்ரிக்ஸ் இவை அனைத்தும் வெளியிடுவதற்கு, கவுன்சிலிங்க்கு முன்னாடி வெளியிடுவதற்கு இதெல்லாம் ஒரு ஆயத்த பணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தனை நியூ மெடிக்கல் காலேஜஸ் இந்தியாவில் வரப்போகுது, தமிழ்நாட்டில் வரப்போகுது, எத்தனை சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் தான் தெரிய வரும். அப்படியா எந்த விதமான அப்டேட் வந்தாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். டேட்டு பார்த்தீங்கன்னா 24/4/2025 இன்றைய தேதியில் வெளிவந்தது தான். இன்று காலை 7:36க்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.